வாழ்க்கை அப்படித்தான். நீங்கள் எதை மிக மிக மும்முரமாக தேடுகிறீர்களோ அது உங்களை தேடும். என் பிள்ளைகளே, இந்த 98 மார்க் வாங்குறவளை பார்த்து பயப்படாத. உன்னை நீயை பலப்படுத்திக்கிட்டே போ. அதான் சுமாரா படிக்கிற பொண்ணு, ரொம்பலாம் படிக்கிற பொண்ணு இல்லை, ரொம்ப அவரேஜ் கேர்ள். ஆனால் இன்னைக்கு சில விஷயங்களை சாதிச்சிருக்கேன்னா ஆட்டிடியூட் அண்ட் மென்டல் ஸ்டெபிலிட்டி அண்ட் சார் சொன்னார்ல அந்த டிசிப்ளின், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்சர்வேஷன், கவனத்தை சிதறடிக்கிறது இல்லை. ப்ரோக்ரஸ் 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 ஷோ ப்ரோக்ரஸ். யாரையும் பார்க்காத. நீ மீன் மான் இல்ல, மானு காட்டுல ஓடும், மீன் தண்ணியில நீந்தோம். என்ன மாதிரி எதை படிச்சாலும் நல்லா படி, நிறைய மார்க் வாங்கி படி, நிறைய சம்பாதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்சர்வேஷன், அப்படி கவனம், கமிட்மெண்ட், டெடிகேஷன், இது மட்டுமே வை குழந்தைகளை. நீ எதுவாக, நான் ஒன்று சொல்றேன், இன்னைக்கு அம்மா சொல்றது உன் டைரியில் எழுதி வச்சுக்கோ. இறைவன் பூமியில் குப்பைகளை எறிவதே இல்லை. நாம் யாருமே குப்பைகள் கிடையாது. எல்லோருக்கும் அவரவர்களுக்கான தகுதியும் அவரவர்களுக்கான திறனும் இருக்கிறது. யாரையும் பார்த்து பயப்படாத, யாரையும் பார்த்து வியக்காத. அப்படின்னா வியக்கிறவன் பெரிய ஆளா வந்துகிட்டே இருப்பான், நீ அங்கேயே தான் இருப்ப. வியப்பது வீழ்ச்சி, புரிந்துகொள். லைஃப் இஸ் ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. ஜஸ்ட் சீஸ் இட், ஜஸ்ட் சீஸ் இட். நெவர் அலோவ் யுவர் லைஃப் டு பி ஆர்கனைஸ்டு பை somebody else. நீ எடு. the only person under the sky will help you is you. நீதான் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், மற்றவங்களை இல்ல. மற்றவங்க உங்களை காப்பாற்ற மாட்டான். என்ன தெரியுமா பண்ணுவான்? உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். சில பசங்களும் பொண்ணுங்களும் இருப்பாங்க, இது தேரவே தேராது, ஃபெயில் ஆயிரும்ட்டு. அதுங்க பாஸ் பண்ணி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுங்களை கொண்டாடுங்க, ரொம்ப முக்கியம் அது. நான் ஒன்று சொல்றேன், குழந்தைகள் யாருமே மார்க் வச்சுட்டு, நான் இந்த மாவட்டத்தில் சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் இங்கே சொல்லாம வேற எங்க சொல்றது? மார்க் வைத்துக்கொண்டு பிள்ளைகளை நீங்கள் அசஸ் செய்யாதீர்கள். ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்குள்ளாக மந்திரிமார்கள், தொழிலதிபர்கள், போலீஸ் ஆபீசர்ஸ், நீதிமன்றத்தில் உட்கார்ந்து நீதி தரக்கூடிய, மிகச் சிறப்பாக நீதி தரக்கூடிய நீதிமான்கள் என்று பலர் மறைந்து இருக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்கள் அறிவை அறிமுகம் செய்வதுதான் ஆசிரியர்களுடைய வேலையே தவிர நம் அறிவை அவர்களுக்கு தருவது ஆசிரியர்களுடைய பணி இல்லை என்பதனை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வாய்ப்புகள் தான் கிடைக்கும் குழந்தைகளை, வெற்றி கிடைக்காது. யாரும் வெற்றியை தருவதே இல்லை, நீ எழுதி வச்சுக்கோ. வாய்ப்புகள் தான் தரப்படும். யார் ஒருவர் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்களுக்கு தான் வெற்றியை தவிர எல்லோருக்கும் வெற்றி தட்டில் வந்து சேராது. ஒன்று சொல்றேன், நீ முடிவு செய்தால் உன் வாழ்க்கையில் உன்னுடைய வாழ்க்கையை நீ அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு வேறு யாருடைய பேச்சையும், டிமோட்டிவேட் ஆகிற பேச்சையை கேட்காத. இன்னிலிருந்து ஆரம்பி உன்னுடைய டிசிப்ளின் வேலையை. தாய் தந்தையரை பற்றி யாரிடமும் குறை சொல்லாதே, அவர்களிடத்தில் எந்த ஒரு ஆலோசனையும் பெறாதே. ஆனால் பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய கணவன் மனைவி யாரை பற்றியும் மூன்றாவது நபரிடத்தில், குழந்தைகளை பற்றி மூன்றாவது நபரிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. கம்ப்ளைண்ட் பண்ண என்ன நடக்குது தெரியுமா? நம் மீது கொண்ட அன்பினால் அவர்கள் ஆலோசனை தருவார்கள், அதில் குடும்பம் பிரிந்து போகும். அது அம்மாவா இருக்கட்டும், தங்கச்சியா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும். கணவன் மனைவி நடுவில் யாருமே வரக்கூடாது, குழந்தை கூட வரக்கூடாது. இந்த அம்மா அப்பா இருக்கிறீங்கல்ல, இந்த குழந்தைகளுக்கு 3 பரிசு தர முடியும். நீங்கள் இவ்வளவு வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன் என்றால் அதற்குள் ஒரு சூட்சுமம் மறைந்திருக்கிறது. 3 பரிசுகள் தான் நீங்கள் தர முடியும். முதல் பரிசு குழந்தைகளுக்கு தருவது. நான் சொல்லுவது யாரேனும் மன வருத்தப்படும்படியான நிகழ்ச்சிகள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருந்தால் நான் அதற்கு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், பொறுத்தருள்கள். ஆனா ஒழுங்கா இருக்கிற ஃபேமிலி இருக்கல, இயற்கையால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஃபேமிலி இருக்கல, சில நஷ்டங்கள் ஏற்படாத ஃபேமிலி இருக்கல, அவங்களுக்கு சொல்றேன், இந்த குழந்தைகளுக்கு தாய் தந்தையர் கொடுக்கின்ற முதல் பரிசு அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருப்பதுதான். அதை விட பெரிய பரிசை நீங்கள் குழந்தைகளுக்கு தர முடியாது. அவங்களுக்கு முன்னாக கோபமாக பேசி அவர்களுக்கு முன்னாலும் நீங்கள் ஒற்றுமையாக இல்லை என்பதனை காட்டி விடுவது போல ஒரு பயங்கரமான, பயமான, பாதுகாப்பற்ற ஒரு சூழல் ஒரு குழந்தைக்கு கிடையாது. ஒரு குழந்தையாக இருந்து நான் அதை அனுபவித்து சொல்கிறேன். இரண்டாவது, நீங்க 2 பேரும் உடல்நிலையை பார்த்துக்கோங்க, உயிரோட இருங்க தயவு செஞ்சு. இழந்தவர்களுக்கு தான் தெரியும், அப்பாவோ அம்மாவோ இல்லாத குழந்தைகளுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய வலி என்று. இயற்கையாக நஷ்டம் வந்தால் அது வேறு. நீங்களாக தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு, உங்கள் கவனமில்லாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு உங்கள் உடலையோ உங்கள் உயிரையோ பறி கொடுத்து விடாதீர்கள். இது நான் குழந்தைகள் சார்பாக கேட்டுக்கொள்வது. மூன்றாவது பரிசு, நீங்கள் கடனாளியாக இல்லாமல் இருப்பது. பிளான் யுவர் லைஃப் பினான்சியலி. பொருளாதாரத்தில் பிளான் பண்ணுங்க. இன்றைய சூழல் மிக அற்புதமாக இருக்கு. நான் யோசிச்சு பார்க்கிறேன், என்னுடைய தாய் 10 வயது, எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. இது சொல்றதுக்கெல்லாம் நான் யோசிக்கிறதே இல்லை. ஏன் தெரியுமா? இதில் உங்களுக்கு ஏதோ ஒரு நன்மை மறைந்திருக்கிறது. ஒருவேளை அது எனக்கான ஒரு வழியா இருக்கலாம், பரவாயில்ல, டீச்சர் தானே. 5 பிள்ளைங்க, அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு 10 வயசு. ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அம்மா வளர்க்குறாங்க. நகையெல்லாம் வித்து ஏதோ ஒரு வீடு வாங்குறாங்க, அது கூட பேங்க்ல இருக்கு. 5 ரூபாய் ஒரு நாளைக்கு கிடைச்சா போதுங்கிற நிலைமை. நான் என்னுடைய 23வது வயசுல எங்க அம்மாட்ட கேட்டேன்,
அந்த டைம்ல தான் கல்யாணம் ஆகிற டைம். அப்ப கேட்டேன், காசே சம்பாதிக்காத ஒரு ஆளோட, ஆனா எங்க அப்பா எங்களுக்கு அப்படி இருந்தாருங்க, எங்க குடும்பத்துக்கு அப்படி இருந்தார் அப்பா. அப்பா அம்மாட்ட கேட்கிறேன், காசே சம்பாதிக்கிற ஒரு ஆளை எப்படிமா இவ்வளவு மரியாதையா நீ வந்து நடத்துனீங்க, ஏமா டிவோர்ஸ் பண்ணலன்னு கேட்டேன். கேட்கக்கூடாது, தப்பு. ஏமா அப்பாவை நீ வந்து விவாகரத்து பண்ணல? அம்மா சொன்னாங்க, ரொம்ப அன்பானவர்மா அவரு. இன்னொன்னு, எனக்கு கணவர் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், என் 5 பிள்ளைகளுக்கும் தகப்பன் வேண்டும் என்பதற்காகத்தான் நான் என் குடும்பத்தை பிரிக்கவே இல்லைன்னு சொன்னான். அந்த வார்த்தை இருக்குல்ல, குடும்பத்தை காத்தல். தவறுகள் செய்தாலும் பிழைகள் மலிந்திருந்தாலும் குடும்பம் என்கின்ற உறவை நிறுத்தி வைக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் தான் வளமையான ஆளுமையான தலைமை குணம் நிறைந்த குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். இதை நான் ரொம்ப உரிமை எடுத்துக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன். எவ்வளவு சிக்கல் இருந்தாலும் பரவாயில்லை, குடும்பம் என்கின்ற ஒன்றை அப்படி பிடிச்சு வச்சுக்கோ. உங்க குழந்தைகளுக்கு சொல்ற 2 மரத்தை சொல்றேன் குழந்தைகளை. 2 மரம். ஒரு மரம் சந்தன மரம். இந்த சந்தன மரம் இருக்குல்ல, நீ எல்லாம் சந்தன மரம் தான். அது முக்கியமா இந்த வயதுல இருக்கிறதெல்லாம் சந்தன மரம் தான். ஏன் தெரியுமா? இந்த வயதுதான் தீமை இருக்குல்ல, கெட்டது இருக்குல்ல, அப்படி வசீகரிக்கும். கிட்ட வரும். இவங்க எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க, இந்த வயதில் தான் சில தவறுகள் நடந்திருக்கும். இதை யார் காப்பாற்றிக் கொள்கிறீர்களோ அவர்கள். சந்தன மரம் இருக்குல்ல, அது பாம்புகளால் சூழப்பட்டிருக்கும். ஹிந்தியில தோஹா அப்படின்ட்டு 2 வரி எழுதுவான் கபீர். அந்த 2 வரி கவிதைகளில் என் ஆழ் மனதை வசீகரித்த ஒரு 2 வரியை உங்களுக்கு நான் விதையாக கொடுத்து விட்டு போகிறேன். முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் என் குழந்தைகளை. சந்தன மரம் இருக்குல்ல, பாம்புகளால் சுத்தப்பட்டிருக்கும். இருந்தாலும் சந்தனத்தை நெற்றியில் பூசுகிறோம், கழுத்தில் பூசுகிறோம், நெஞ்சில் பூசுகிறோம், கடவுளின் பாதத்தில் வைக்கிறோம். சந்தனம் உயர்ந்தது. பாம்புகளால் சூழப்பட்ட சந்தனம் எப்படி உயர்ந்ததாயினது? ஒரு ரகசியம்தான். நன்மை எங்கே இருக்கிறதோ நன்மையை விட தீமைதான் வசீகரிக்கப்படும். ஏய், அந்த பொண்ணு 15 வயசுல என்ன அழகா இருக்கா பாரு. 15 வயசுல குரங்கு, பன்னி, நாய் எல்லாமே அழகா தான் இருக்கும். எல்லாமே அழகா தான் இருக்கும். இந்த அழகை சுமந்து கொண்டு அலையாது. அதை அழகு செய்ய வேண்டும் என்று நினைக்காது. அது இயற்கையாகவே அழகான வயதுதான். அதை பாதுகாத்துக்கொள். பாம்புகளால் சூழப்பட்டாலும் ஒருபோதும் சந்தன மரம் அந்த பாம்புகளின் விஷத்தை உள்ளே எடுத்துக் கொள்வதே இல்லை. பாம்புகளின் விஷத்தால் சந்தன மரம் பாதிப்படைவதே இல்லை. அதான் சந்தன மரத்தின் உயர்ச்சி. உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் போதையாக இருப்பார்கள், உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் தவறான நடவடிக்கையில் இருப்பார்கள், உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் பணத்தை போட்டு பெரிய பெரிய கேட்ஜெட்ஸ் வாங்கிட்டு வருவாங்க, உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் பணத்தை கையில் வைத்திருப்பார்கள், காலில போட்டிருக்கக்கூடிய செருப்பு கூட அவ்வளவு உயர்ந்ததா இருக்கும், கையில வச்சிருக்கக்கூடிய சாப்பாடு கூட அந்த அளவுக்கு உயர்ந்ததா இருக்கும். ஆனால் அது எல்லாம் உன்னை வசீகரிக்க கூடாது. ஏனென்றால் அதனால் நீ எந்த தவறையும் இழைத்து விடக் கூடாது என்பதில் கவனம் வை. என் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த பாட்டு. 15 வயசுலங்க, எனக்கு தெரியாதுங்க, ஏதாவது ஒரு பொருள் பார்த்தா ஆசையா இருக்குங்க. என்ன செய்யறது, அந்த வயசு அப்படி. ஒரே வார்த்தை தான் இங்க வந்து உட்காந்துச்சு. அந்த வார்த்தை என் பேக் கார்ல தான் இருக்கு. என் கார் தான். அந்த பேக்ல இருக்கிற பணத்துல நான் இப்படி பார்த்தேன்னா எந்த பொருளையும் வாங்குவேன். உழைப்பினால் வந்த பணம். ஒரு விஷயம் சொல்லவா? எங்க அம்மா எனக்கு சொன்னது, திருடாதே பாப்பா, திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா. ஒரு மரம் சொல்லிட்டேன்னா இன்னொரு மரம் சொல்லிட்டு நான் இடம் சாருகிறேன். என் பாட்டி சொன்ன மரம். உன் வயதை விட ஒரு 4-5 வயது குறைச்சல் அப்படின்னு கதை சொல்லுவேன் எங்க பாட்டி. ஒருத்தன் பாலைவனத்துல நடந்து போயிட்டே இருந்தானா, அவனுக்கு பசிச்சுதான். ஐயோ நல்ல பிரியாணி இருந்தா நல்லா. நான் பிரியாணி பிரியை சார், ரொம்ப பிரியாணி பிடிக்கும். மீசாப்பேட்டை, ராயப்பேட்டை முஸ்லிம் ஃபேமிலி, வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் பிரியாணி 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 மயம் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா அவ்வளவு அழகா செய்வாங்க. பிரியாணி வந்துருச்சு, சாப்பிட்டான். தண்ணி தாகனா, தண்ணி ஓடுது, தண்ணி எடுத்து குடிச்சான். கை கால்லாம் வலிக்குதேன்னா கட்டில் வந்துருச்சு, படுத்துட்டான். கால்லாம் வலிக்குதேன்னா தேவதைகள் வந்துட்டாங்க, கால் அமைக்க. பாவி பையன் இந்த டயர்ட்ல எழுந்திருச்சு ஐஸ்கிரீம் கேட்கறான். ஐஸ்கிரீம் அப்படி ஐஸ்கிரீம் வந்துருச்சு. சாப்பிட்டான் பாருங்க, தூங்கிட்டான். முழிச்சு பார்த்தா நட்ட நடு காட்டுல தன்னன் தனியா ஹான்னு கிடக்குறான்.
பார்த்துட்டு ஐயோ தனியா இருக்கிறோமே, நாய் நரி வந்துருச்சுன்னா நாய் நரி வந்துருச்சு, ஐயோ என்ன சாப்பிட்டுருச்சுன்னா சாப்பிட்டுருச்சு. அம்மம்மா கதையை முடிச்சிட்டா. நான் அம்மம்மாவே பார்க்கறேன். என்ன அம்மம்மா நான் கதை அவ்வளவுதான். நாய் நரி சாப்பிட்டுருச்சா, பேய் பிசாசு சாப்பிட்டுருச்சு. எப்படி அம்மம்மா? அவன் நின்று இருந்தது கற்பக மரம். எது நினைச்சாலும் அது அவனுக்கு தரும். நான் எங்க அம்மாவை கேட்டேன், அம்மாமா அந்த மரம் எங்க இருக்கு சொல்லு, அட்ரஸ் தான், நான் போகணும். எங்க அம்மா சொன்ன பதில் தான் உங்க எல்லாருக்குமான பதில். அம்மா சொல்லிச்சு, அந்த மாதிரி ஒரு மரம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது சுல்தானா, ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு குழந்தை பிறக்குதுல்ல, அந்த குழந்தைக்கு மனம் என்கின்ற ஒன்று வளர்வதே கற்பக மரம் தான். அது என்ன நினைக்கிறதோ அது அதற்கு தரும். உயர்ந்ததை நினை, உயர்ந்ததை நினை, உயர்வு உனக்கு வந்து சேரும். நென உயர்வா நென வந்து சேரும். ஆனா எதை நினைக்கிற அதுல உறுதியா இருக்கு. நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது என்கிறான் ரூமி. மனிதர்களை தேடி விடாத, வந்து விடுவார்கள். தகுதியற்றவர்கள் வந்து சேர்ந்து விடுவார்கள். தகுதியானதா இல்லையா என்று உனக்கு என்ன தெரியும்? இறை மீது நம்பிக்கை இருந்தால் அவங்கிட்ட கொடு. கடவுளே, எனக்கு தகுதியான ஒன்றை நான் மிகச் சிறப்பாக வருகின்ற நேரத்தில் எனக்கு நல்குவாயாக என்று சொல்லி உன் கடமையை மட்டும் செய். நான் சொல்லுகிறேன், மற்ற எல்லா உயர்வுகளும் உன் காலடிக்கு வந்து சேரும்.